ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் டைமில் எப்படி வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்துக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஃபிஷ்ஷஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சில்லாக இருக்கும். பட் இந்த கிளைமேட்டில் ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இடத்த வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அதாவது என்னடா இடத்த சேஞ்ச் பண்ணதுனால பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனா, ஆமாங்க, நான் வந்து கண்ணு முன்னாடி பார்த்தேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லேசி ப்ளூ இருந்துச்சு, இந்த இடத்துல இருக்கிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. வேறு இடத்துக்கு போனோடனே கொஞ்சம் இதாக இருக்காது. காரணம் என்னென்னா அந்த அடிக்கிற வெயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ உதாரணத்துக்கு காலையில் வெயில் இங்கே அடிக்குதுன்னா 11 மணி வரைக்கும் வெயில் இங்கே அடிக்கும். ஸோ அது அப்போ தண்ணி வந்து வேறு மாதிரி சில்னஸாக இருக்கும். அது வேறு பக்கம் வைக்கும்போது அது அந்த இடத்துல வேறு மாதிரி சில்னஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலே மீன் வந்து அஃபெக்ட் ஆகுங்க. அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு தண்ணி அந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வேறு இடத்துக்கு மாற்றாதீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த மீன் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஹாபிக்குள்ளே வருவாங்க. இந்த ஹாபிக்குள்ளே வரும்போது என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், பார்க்குற எல்லாத்தையும் வாங்கி வளர்க்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பான வெரைட்டி, அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்டிங் சொல்லுவேன், ஏதாவது இந்த வெரைட்டி சூஸ் பண்ணுறாங்க இந்த இதுனா அப்புறம் இந்த வெரைட்டி வாங்காதீங்க, இந்த இது வாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க வந்து மனசு தப்பாக நினச்சிக்கிறாங்க. நம்ம ஏதோ அமௌண்ட்டுக்கோசரம் அப்படி சொல்கிற மாதிரி, தம்பி நீ அமௌண்ட்லாம் சொல்ல, அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றேன், நீ நான் கேட்டதை மட்டும் கொடு அப்படின்பாங்க. அது காரணம் என்னென்னா அமௌண்ட்டுக்கோசரம் சொல்கிறது இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ளூ போய் பாருங்கள், எந்த அளவுக்கு ப்ளூவாக மின்னுதா. இதே ஃபீஸஸை நான் கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் லைட்டாக ப்ளூ ஷேடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் கஸ்டமர் சொல்லுவேன், ப்ளூ கோய் ரொம்ப ஈஸிங்க, அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. தம்பி இல்லைப்பா, ஏதோ ப்ளூ கொஞ்சம் கம்மியாக தெரியுது, இது வேணாம், இதுக்கு பதிலாக நீ அல்பினோ வெரைட்டி கொடு அப்படின்பாங்க. அல்பினோ வெரைட்டி ரொம்ப கஷ்டம். எடுத்தோடனே பிகினர்ஸ் நான் சொல்கிறேன், ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கீங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு எடுத்தோடனே அல்பினோ வெரைட்டிக்குலாம் போகாதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ காம்போலே நான் 5 பேர் கொடுப்பேன், அது வந்து அந்த ரெட் சில்வர்டோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வெரைட்டிங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா யார்ட்டையும் இருந்தால் சொல்லுங்கள், இது நான் பிகினர்ஸாக இருக்கேன், இந்த வெரைட்டி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறங்க. அவங்க ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க, அந்த வெரைட்டி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் நிறைய போட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அஃபெக்ட் ஆகிரும். ஸோ அது தண்ணி வந்து மீன் அஃபெக்ட் ஆகுது. தண்ணி வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். கெட்டு போகும்போது சீக்கிரமாக அமோனியா ஃபார்ம் ஆகும். அமோனியா ஃபார்ம் ஆச்சுன்னா மீன் வந்து சீக்கிரமாக டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் நிறையா இருக்குது, பட் வந்து இது இல்லை. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்னு சொல்லுவோம். ஸோ சும்மா தான் கை விட்டு எடுத்தேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுதாங்க பிளட் வார்ம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஏன் வந்து நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் மீன் வந்து ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ ஃபுட்டே வந்து சாப்பிடல, ஃபுட்டு பாருங்கள் மேலேயே நிற்கிது அப்படின்ட்டு. அது காரணம் வந்து இதுதாங்க. ஸோ தெரியுதுங்களா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா கையை விட்டு சும்மா தான் எடுத்தேன், எதுவுமே ஏதாவது பண்ணி இருந்தனா கூட சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக மேலே வரல. ஏன்னா மேலே வந்து ஃபுட்டு கேட்கல. அது காரணம் என்னென்னா நார்மலாகவே இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம் வருங்க. இது வந்து இந்த டப்ஸ்ன்னு இல்லை, எல்லா டப்லையும், அதாவது நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க எல்லா டப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு இந்த பிளட் வார்ம்னு சொல்லுவோம். அந்த ஆக்சுவலாக பிளட் வார்ம் ஏன்னா கொசுவோட முட்டையும் தான் நினைக்கிறேன். அது வேகமாக வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்காது. நீங்கள் சும்மா கை விட்டு இப்படி எடுத்திங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட் வார்மாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா? பாருங்கள், இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் எந்த மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்காது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நிறையா மிச்சமாகிற மாதிரி தெரியும். அதாவது அங்கங்கே கட்டியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியாது. காரணம் என்னென்னா இதுதான் ரீசன். ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு ரொம்ப கம்மியாக போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஃபுட்டு கிடைக்குது அதுக்கு. ஏன்னா நேச்சுரல் ஃபுட்டுக்கு ஈக்குவலாக வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை போட்டு டம்ப் பண்ணிங்கன்னா ஃபுட்டெல்லாம் கெட்டு போகும். கெட்டு போய் என்ன ஆகுனா தண்ணி வந்து கெட்டு போயிடும். ஸோ இது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மீன் சாப்பிடவே மாட்டேங்குது. இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது காரணமும் இதுதாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோவில் எனக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மீன் வந்து நல்லா வேகமாக வளர்த்தலாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், மீன் வந்து வேகமாக வளர்த்தலாம், கலரும் நல்லா டாப்அப் ஆகும். இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பிடிச்சி சும்மா ஒரு வாரம் வெயிலில் வச்சுட்டேன். சீக்கிரம் பாசம் பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் பாசம் பிடிக்கிற மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி பாசமாக இருக்குன்னா தண்ணி என்ன பண்ணுவேன்னா இந்த தண்ணி ஒரு கைப்பிடி எடுத்து இதில் ஊற்றி விட்ருவேன். ஸோ இதில் ஊற்றும் போது என்னென்னா அதுக்கு இருக்க அதே பாசம் இதுக்கு பிடிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த பாசம் பிடிக்கனால என்னென்னா இம்யூனிட்டி பவர் நார்மலாகவே மீனுக்கு வந்து ரொம்ப அதிகமாகுங்க. இந்த ஆல்கே வாட்டர்னால என்னென்னா இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும். நான் அதை விரும்புவேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ராப் ஊற்றி விட்டால் தண்ணி நல்லா சீக்கிரமாக இந்த பாசம் கட்ட மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தண்ணி சும்மா வச்சுருந்தவே அந்த கொசு வந்து முட்டை வைக்கும்போது என்னென்னா ஃபுல்லாக இந்த லார்வா, கொசுவோட லார்வா மாதிரி அப்போ தூக்கிட்டு வந்து இது விடும்போது மீன் வந்து நார்மலாக வளர்றதோட வந்துன்னா
2 மடங்கு வேகமாக வளருது. நான் சும்மா இது ஆக்சுவலாக சேலுக்கு இல்லைங்க, இது சேலுக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கப்பி சும்மா நான் கொண்டாந்து போட்டேன். ஆக்சுவலாக சரி கடையில் இருக்கே, சரி ஓகே கடைசியாக ஒரு 10 பேர் மிச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டேன். அது பார்த்தா அவ்வளோ மின்னுதுங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இப்படிலாம் குவாலிட்டி இருக்குமா தெரியல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா வீட்டில் கடையில் ஒரு 40 பேர் இருந்துச்சு. ஸோ அதையுமே 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து வீட்டில் போட்டு அதையும் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலரு இதே மாதிரி வருமா, கண்டிப்பாக வருங்க. பட் டைம் எல்லாருக்குமே எடுக்கும் ஓகேங்களா. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்ச மாதிரி பிளட் வாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வேகமாக சூப்பராக வளருங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கிளைமேட்டுக்கு இல்லை எல்லா டைமும் சொல்கிறது தான். இப்போ இந்த வெரைட்டி வந்து இப்போ மெட்டல் ரெட்லைஸ் இந்த வெரைட்டி என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வெரைட்டியோட நான் வந்து புதுசாக வர வெரைட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க வெரைட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா இதுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும், அதுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து டிசீஸ் வரும்போது வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மிக்சிங்காக இப்போ வந்து எல்லா கப்பையும் மிக்ஸ் பண்ணி விடலாமா அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். விடலாங்க. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அல்பினோ வெரைட்டிக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும், நார்மலான வெரைட்டிக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும். ரெண்டுக்குமே இப்போ அல்பினோ வெரைட்டிக்கு சும்மா தொட்டாசனிங்க மாதிரி சும்மா ஒரு மழை பெஞ்சதாவே வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து கொண்டு போய் நார்மல் வெரைட்டி விட்டு ரெண்டுக்குமே நோய் வந்து ரெண்டுமே செத்து போயிடும் ஓகேங்களா. அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி பிரித்து வைங்க. அது வெரைட்டி பிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுன்னு இல்லை, பொதுவாக எல்லா கிளைமேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக மேல் வந்து சுருங்கின மாதிரி ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல் 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்குறத நான் தப்பு சொல்லுங்க, இப்பயுமே சொல்கிறேன். அதாவது ஒரு 12 மெயில் ஓகே 12 மேல் இருக்குது 10 மேல் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 2 ஃபீமேல் இருக்குது ஒரு மேல்னா என்னோட சாய்ஸில் நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க. அப்படி வாங்குறது என்னை பொறுத்தவரை தப்பு தான். நீங்கள் வந்து 2 பேராக வாங்க, கண்டிப்பாக வந்து மெயில் வந்து ஏதோ ஒன்று இறக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது ஏதோ ஒரு சொல்லிட்டே இருக்கு அப்படிங்கன்னா ஆமாங்க, இது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி இறக்கும்போது என்னன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் அதுதான் ஆயிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஆனால் நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அப்படி வாங்கும்போது என்னென்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஃபீமேல் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், குட்டி போட்டாலும் அது நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இதாகி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டோ இது பார்த்தா ஃபின்ராட் டிசீஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபின்ராட் இல்லைங்க, அது வந்து ஓவராக ப்ரீட் ஆனிச்சுன்னா அந்த டிசீஸ் வரும். அந்த ஒரு மாதிரி உடம்பு சூம்பி போன மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக டிசீஸோ இல்லை ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகி மீன் இறந்துடும். இந்த மேல் வந்து காமன் தான். இது வந்து ஆக்சுவலாக அந்த பையனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபீமேல் நிறையா இருந்துச்சு, மேல் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அப்படின்னா ஆமாங்க, அது எப்பேற்பட்ட வெரைட்டியாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அந்த தப்பு பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இது அந்த தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படி, அதனால நான் விட்டுட்டேன். இன்னொன்று ஸோ இந்த கிளைமேட்டில் நான் அடிக்கடி சொல்கிறது தானே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சில்லோடோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளான்ஸ் வந்து இந்த கிளைமேட்டுக்கு நார்மலாக நிறைய வளருங்க. இந்த ஏர் ஆல்கன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுவும் வேகமாக வளரும். இது வந்து மீனுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லது தான். பட் என்னன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து மீன் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இருந்தாலும் நல்லா வேகமாக வருதுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் இது ஃபுல்லாக வச்சுருப்பான், அவன் எடுக்க கூட மாட்டான். நான் சொல்லுவேன் இது எடுத்து போடுறா அப்படின்னா கூட அவன் எடுத்து போட மாட்டான். ஏன்னா நல்லா மீன் நல்லா ரிசல்ட் கொடுக்குது ஓகேங்களா. நான் இப்பயும் சொல்கிறது தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சும்மா அது எந்த இதாக இருந்தாலும் சரிங்க, சும்மா அப்படி கலர் விட்டிங்கன்னா தெரியுதுங்களா, அப்படியே தெரியுதுங்களா பிளட் வார்மு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு பெரிய அளவுக்கு ஃபிஷ் ஃபுட்டு எடுக்காது. ஸோ அது காரணம் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும், என்னடா இந்த கிளைமேட்டில் நிறையா ஃபுட்டு வேஸ்ட்டாக மேலேயே இருக்குது என்னடா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகப்படுவாங்க. என்னடா நம்ம போடுற ஒரு வேளை ஃபிஷ் ஃபுட்டு சாப்பிட மாட்டேதோ இல்லை ஏதோ நோய் வந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் இதுலேயே கேட்பாங்க, மெசேஜ் பண்ணி ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ, என் ஃபுட்டு வந்து என் மீன் வந்து ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ, மேலேயே இருக்குது ப்ரோ, கீழே இருக்குது ப்ரோ, மேலே கூட வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்பாங்க. அது காரணம் என்னென்னா இதுதாங்க ரீசனு ஓகேங்களா. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்டோடய வச்சு வளர்த்த பாருங்க. பேரண்ட்டோட வச்சு வளர்க்கும் போது என்னன்னா அது போட்ட இடத்துல இருக்கும்போது நல்லா வளரும். குட்டி சாப்பிடாதா ப்ரோ, உங்களுக்கு குட்டி சாப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் என்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ்லேயே கேட்டாங்க. குட்டி வந்து எனக்குமே சாப்பிட்றது நிறைய பிரச்சனை, எனக்குமே நிறைய பிரச்சனை வருதுங்க. பட் என்னன்னா நான் வந்து சும்மா ஒரு ஹாபிக்கு தான் ப்ரீட் பண்ணுறேன். ஹாபியாக தான் நான் இப்போதைக்கு மேலே வச்சுருக்கிறது எல்லாமே ஹாபியாக தான் நான் வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு இன்கம் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 குட்டி வேணும், நான் 100 குட்டி வளர்த்தணும் அப்படின்னு நான் நினச்சி பண்ணல. சும்மா வந்து கொண்டு வந்து போடுவேன், அது வளரும். ஸோ அது குட்டி எடுப்பேன், அவ்வளோதான் ஓகேங்களா. சரி அது பெருசாக இருந்துச்சுன்னா இது பண்ணுவோம். ஸோ இது இப்படி பண்ணும்போது என்ன ரிஸ்க் இருக்குன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 குட்டி பக்கம் போட்டிருங்க.
50 குட்டியும் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டி போட்டிருக்கோம். அதில் வந்து 1-2 மிச்சமாக இருக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டி போட்டிருக்கோம், அதையும் சாப்பிட்ருக்கோம். அந்த 1-2 மிச்சமாகி கொஞ்சம் அதாவது பிடிக்க முடியாத சைஸ் குளருங்க. அதாவது உதாரணத்துக்கு ஸோ இந்த சைஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒரு வாரம் 2 வாரம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா அது துரத்தி பார்க்கும், அது வாயிலே சிக்காது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் விட்டுரும், பிடிக்கிறதே விட்டுரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்க போட ஆரம்பிச்சது அப்படின்னா அப்புறம் வந்து தப்பிக்க ஆரம்பிக்குங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஆரம்பிக்கும். ஆனால் 1-2 ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வாயில் போய் மாட்டிக்கும். பட் இருந்தாலும் நம்ம சைடு நம்ம பங்குக்கு ஏதாவது கப்ளான்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கப்பி கிராஸோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா வச்சிட்டோம்னா அது வந்து ஹைட் ஆகிக்கும். இதுதான் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குட்டியை காப்பாற்றலாம். ஆனால் நீங்கள் வந்து இது பர்ஃபெக்டாக 50 குட்டி வளர்த்த முடியுமா அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு 50ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 குட்டி காப்பாற்றலாம். இது வந்து கேரண்டி. ஒரு லாட்டுக்கு 10 குட்டினா அப்போ நீங்கள் ரெகுலராக கூட இது பண்ணுங்க. இல்லை அப்புறம் எனக்கு பிரித்து வச்சு வளர்த்துறேன் அப்படின்னா தாராளமாக வளர்த்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு நான் சொன்னல இடம் மாற்றினேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடம் மாற்றினதை பாருங்கள், விளைவாக பாருங்கள். லேசி ப்ளூ அங்கே இருந்த வரைக்கும் சூப்பராக இருந்துட்டு இருந்துச்சு. பட் இங்கே வந்து பாருங்கள் எப்படி பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன்னா இடத்த சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அடிக்கடி இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா மீன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் அதான் மெடிசன் கொடுக்கலாமா கேட்டிங்கன்னா மெடிசன் கொடுக்கலாங்க. ஆனால் கப்பீஸ்க்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி தெரியல. நம்ம மெடிசன் கொடுக்கும்போது ஓவர் டோசேஜ் தான் ஆகுது. அதாவது ஒரு வாரத்தில் இருக்கிற மீன் சீக்கிரமாக ஒரே நாளில் இறந்துருது. ஸோ இது வந்து காமன் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த ஆல்பினோ வெரைட்டி. ஸோ இந்த ஆல்பினோ வெரைட்டி ஸோ எல்லாருக்குமே கஷ்டம் மாதிரி எனக்குமே கஷ்டம் தான். இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போனது. டே நினைத்துலடா மீன் ஒரு மாதிரியா இருக்கடா அப்படின்னா நான் சொன்னேன், டே தயவு செஞ்சு தண்ணி உன் தண்ணியிலே வச்சுக்கோ, என் தண்ணியில் கொண்டாந்து விடாத அப்படின்னு. ஸோ அவன் கேட்காம கொண்டாந்து நீ கடையில் விட்டுட்டு போயிட்டான். கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இன்னும் நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இது எல்லாமே டெத் ஆயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் சில வெரைட்டி ஈஸியாக காப்பாற்றிடலாம். அடிக்கடி நீங்கள் வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஈஸியான வெரைட்டி ரொம்ப ஈஸி. இப்போ அந்த அல்பினோ வெரைட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே உங்களால் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 days 3 days ஸோ அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் வீடியோவில் சம்டைம்ஸ் காட்டலாம்னு நினைப்பேன். பட் வேணாம், ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட மாட்டேன். ஏன்னா அதுவே இந்த ரெட் சில்வர்டோ நான் ஏன் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு வந்து இந்த மீனை விற்கணும். ஆனால் இந்த மீன் ரெகுலராக எனக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது தான். ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் இதை சொல்லி தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா அல்பினோ வெரைட்டி நார்மலாகவே அது போகும். நான் அதை வீடியோவில் சொல்லணுன்ட்டே இல்லை. ஏன்னா அது இப்போயுமே என்கிட்ட அல்பினோ வெரைட்டி சேல் கடையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நான் ஏன் வீடியோவில் சொல்கிறேன்னா ஏன்னா வந்து புதுசாக வாங்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான். ஏன்னா இந்த ரெட் சில்வர்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு டிசீஸே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாங்கக்கூடிய ஃபிஷ்ஷு. இப்போ உதாரணத்துக்கு இதே டிசீஸு இப்போ இந்த மீனுக்கு வந்திருக்க இது ஆக்சுவலாக டிசீஸு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த கிளைமேட் மாறி இருக்குது, அதுக்கு ஒரு மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான், மீன் எல்லாம் அவுட் ஆயிரும். ஸோ இதே பிரச்சனை இதுக்கு உதாரணத்துக்கு ஃபின்ட்ராட்டே வந்திருந்தாலும் மீன் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிருங்க. அவ்வளோ சீக்கிரம் இறக்காது மீன். வந்து நீங்கள் இறக்கணும்னு நினச்சா கூட மீன் வந்து இறக்காது. நல்லா இம்யூனிட்டி பவர் நல்லாவே தாங்கும். அதே மாதிரி அதுக்கு தேவையானதை அதுவே போய் பொறுக்கி சாப்பிடும். இப்போ உதாரணத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்ம் இருக்க மாட்டிருக்கு, அது கீழே பாருங்கள் அதுவே பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. ஆனால் மற்ற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாது. உதாரணத்துக்கு இந்த ரெட்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சு திணிச்சு விடணும். நீங்கள் வந்து பிளட் வார்மே போட்டாலும் பிளட் வார்ம் கொஞ்சமாச்சும் அசைகிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் தான் சாப்பிடும். ஆனால் இதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. அதுங்களுக்கு தேவையானது அதுங்களே சுரண்டி சாப்பிடும், நல்லா சாப்பிடும். அதனால இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமன் தான். அதே மாதிரி தான் இந்த வெரைட்டி இந்த கோல்டு வெரைட்டி அந்த மாதிரி தாங்க. கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா தாங்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் சூப்பராக தாங்க. இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கோல்டு கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டும் தாங்கும். பட் என்னென்னா இதுக்கு டிமாண்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணும்போது என்னென்னா அல்பினோ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த கோல்டு கப்பி இந்த ஈஸியாக வளர்க்குறவங்க ஈஸியாக வெரைட்டிலாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா அழகு தான். கண்டிப்பாக வந்து அல்பினோ வெரைட்டி ரொம்ப அழகு தான். பட் அழகுல தான் ஆபத்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்து இருக்குண்ணா. ஏன்னா ஒரு செல்லர் தானடா எதுக்கு இப்படி சொல்லிட்டுருக்கேன், அது கஷ்டம் விட்டுரு அப்படின்னு. அப்படி இல்லைங்க, புதுசாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியணும். ஆனால் ஆல்ரெடி வளர்த்துறவங்களுக்கு எப்படியாவது காப்பாற்றுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். பட் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமான சொல்ல நினச்சேன். ஸோ இந்த தண்ணி தான் மெயினுங்க. ஸோ தண்ணி வந்து சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக நான் சொன்னேன்ல, நான் சும்மா தான் தண்ணியை பிடிச்சி வச்சேன். இப்போ பாருங்கள் தண்ணியில் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சி வச்சு ஒரு 5-6 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 6 நாளுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து ரொம்ப சூப்பரான தண்ணிங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனை கொண்டு வந்து விட்டோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வேகமாக வளரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா அப்படியே லார்வாலாம் நீந்திட்டு இருக்கானுங்க, சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட். அதே மாதிரி இந்த கழுவும் போது இந்த கிளைமேட் இல்லை, பொதுவாக நார்மலாக மீன் இந்த ஆல்ரெடி வச்சுருந்த இடத்துல கழுவும் போது என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக போட்டு நாரை போட்டு ஃபுல்லாக சுரண்டி அந்த பளிச்சுன்னு டப்பா வைக்கிறாதீங்க.
கீழேலாம் சுரண்டுங்க. ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அந்த ரொம்ப இந்த டிச்சு ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அதனால கழுவுறது ஓகே. அந்த சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேய்ச்சிட்டு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக நல்லா பாசம் பிடிச்சி நல்லாயிருக்கும். நல்லா குட்டிங்க நிறையா போடும். நல்லா வந்து சீக்கிரமாக அதுங்களுக்கு நேச்சுரலாகவே ஃபுட்டு வந்து சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். கூட வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான்ட் வைங்க. பிளான்ட் வச்சு வளர்த்துங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா பிளான்ட் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்க மறைஞ்சதுக்கிறதுக்கோ அதுக்கு மட்டும் இல்லைங்க. பிளான்ட் வச்சுருக்கும் போது தான் என்ன ஆகும்னா இந்த ஆல்கே சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். மீனுங்களுக்கு நார்மலாகவே நேச்சுரலாகவே ஃபுட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக மீனுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைமேட் மாறும்போது தண்ணி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய விளைவை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹாபிக்குள்ளே புதுசாக வரணும்னு நினைக்கிறீங்க. எல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பட் என்னென்னா இப்போ நான் சொன்னேன்ல அல்பினோ பார்க்க அழகாக இருக்கும். பட் ரிஸ்க் அதிகம். அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து வாங்கும் போதே ப்ரோ நான் இது வந்து புதுசாக வளர்க்குறேன், இல்லை ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி மீன் வளர்க்குறது எல்லாமே தெரியும். புதுசாக இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கேளுங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் கேளுங்க. நான் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், இது வளர்த்துட்டா இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வளர்த்துங்க. அதே மாதிரி இப்போயுமே சொல்கிறேங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஓகே நான் கப்பி வளர்க்கலாம்னு நினச்சேன். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு எங்கே தேனாலும் கிடைக்காது. சில இடத்துல தான் கிடைக்கும். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவேன் மீன்ஸ் ஆகும், 5,000 ரூபாய்க்கு வாங்க மீன்ஸ் ஆகும், 2,000 ரூபாய்க்கு வாங்க மீன்ஸ் ஆகும், 500 ரூபாய்க்கு வாங்க ஆகும். அப்புறம் வந்து யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்க ஏதாவது மீன், அதில் வந்து சூப்பராக செட் ஆகும். இந்த மாதிரி தான் எனக்குமே செட் ஆகி நானுமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஏன்னா சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகுது, எனக்கு நல்லா செட் ஆகுது. ஆனால் ஆரம்பத்தில் சிம்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா அது எதுக்கு செலவு பண்ணனே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது எப்பயுமே சொல்கிறேன், இது வந்து ஹாபிக்கு தான் எல்லாருமே வரோம், பணம் யாருமே பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கி போடுறமே என்னன்னா செத்துட்டே இருக்குது அப்படின்ட்டு. பட் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க என்னமே ரியலைஸ் ஆகும். ஓகேங்களா? சில பேர் வந்து இப்போயுமே கிட்டத்தட்ட 2-3 மாதமாக கேட்டுட்டு மட்டுமே இருப்பாங்க. இந்த மீன் நல்லா இருக்குமா, இந்த மீன் நல்லா இருக்குமா. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ட்ரை பண்ணால் தான் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ண முடியும். ஏன்னா ட்ரை பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இது பண்ணாங்க. பட் ஆசைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸாட்டிக் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸாட்டிக்கில் பேசிக்கலாக இருக்குது அந்த மாதிரி வெரைட்டிலேருந்து போங்க. ஒரு மெட்டல் ரிட்லைஸ் அந்த மாதிரி நான் வீடியோவில் கூட காமிப்பேன். அந்த மாதிரி வெரைட்டிலேருந்து போங்க. எடுத்த உடனே இந்த அல்பினோ வெரைட்டிக்கு போகாதீங்க. அதுதான் நான் வீடியோவில் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.